ஹாய். அத்தை இருக்காங்களா? ஏய் நீ முதல்ல உள்ள வா. ம், ம், ம். என்னடா அத்தை வரலையா? அதை ஏண்டி கேக்குற? ஏன் என்னாச்சு? அம்மா இங்க வரதுக்கு தான் கிளம்பியிருக்காங்க. அப்போ அப்பா அடுத்த வாரம் நானும் வரேன் சேர்ந்து போயிடலான்னு சொல்லியிருக்காரு. ம். என்னடா நீ? நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா சொல்ற. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்படியே ஆபீஸ்க்கு போயிருப்பேன்ல. என்ன இது பாக்குறதுக்கு கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்க? அட போடா. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. அத்தை கிட்ட என்ன பேச போறோமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப எல்லாம் போச்சு. நீ அவங்க வரலன்னு சொல்ற. இது தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ஆபீஸ்க்கு போயிருப்பேன். ம். போடா. சரி அப்ப நான் கிளம்புறேன். ஏய் இரு. எங்கடி ஓட பாக்குற? இருந்து நீ நல்லா சாப்பிட்டு தான் போகணும். சரி இரு, நானே உனக்காக சமையல் பண்றேன். ஓகே. சமைச்சு எடுத்துட்டு வா. அதையும் சாப்பிட்டு பாக்குறேன். அப்பா நல்ல சாப்பாடுறா. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். எனக்கு நல்லா தூக்கம் வருது. பெட்ரூம் அங்கதான் இருக்கு. தூங்குறதுன்னா போய் தூங்கு போ. வேணாண்டா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்னடா என்ன பேசுற? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ப்ளீஸ் டி. அம்மா அப்பா அடுத்த வாரம் வந்துருவாங்க. அவங்க எப்படியும் பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அப்புறமா என்ன, நம்ம கல்யாணம் தானே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கடி. ஏய் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு பிடிக்கல. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ என் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு? அதனால தான் மாட்டேங்கிற, அப்படிதானே? ஐயோ நான் அதுக்காக சொல்லல. நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் பெட்ரூமுக்கு போறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா உள்ள வா, இல்லன்னா விடு. ச்சே, என்ன இவன் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது? ஒன்றும் புரியலையே. ம்.